Good morning students. Now we are going to see about Unit 3 Laws of Motion lesson. In this lesson we are going to learn about 3.6.5 Angle of Friction. Okay, Angle of Friction அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான். இதுக்கு எது கடையில் இருக்கும் அப்படின்னு இந்த ஆங்கிள் எது கடையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸுக்கும் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் இடையில இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the angle between the normal force and the resultant force. The angle between the normal force and the resultant force, and the resultant force R of normal force. Resultant force R of normal force and the maximum friction. இது எப்படி கிடச்சதுன்னா நார்மல் ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கும்போது இந்த தீட்டா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் மேக்ஸிமம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம செகண்ட் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டேர்ம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா நம்ம அதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா எஃப்எக்ஸ் மேக்ஸிமம் அண்ட் நார்மல் அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைட். ஸோ எஃப்எஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து எஃப்எஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ மியூஎஸ் இன்ட்டு என் டிவைடட் பை என். அப்போ இது என்ன ஆகிடும்? இந்த என்னும் cancel ஆகிடும். So finally we get mu s, that is the coefficient of static friction. So tan theta is equal to mu s. This equation shows that the coefficient of static friction and equal to the tangent of the angle of friction. Okay, this is about the angle of friction. Next we are going to learn about angle of repose. 3.6.6 angle of repose. Consider an inclined plane. அதாவது inclined planeனா ஒரு சாய்வான தளத்தை நம்ம எடுத்துக்கணும். Inclined plane on which object is placed on shown in figure. அதாவது ஆப்ஜெக்ட் எப்படி வச்சுருக்கணும்னா இங்கே படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுருக்கணும். The angle which this plane makes with horizontal is equal to theta. அதாவது ஹரிசாண்டலாக என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. ஸோ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் தீட்டா த ஆப்ஜெக்ட்ஸ் மே நாட் ஸ்லைட் டவுன். அதாவது இந்த தீட்டா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகாது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது ஸ்லைடாக ஆரம்பிக்கும். இந்த தீட்டா இந்த பக்கமாக இப்படி இருந்துச்சு, இந்த தீட்டா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாது? இங்கே ஒரு ஆப்ஜெக்டை வச்சோன்னா அது ஸ்லைட் ஆகாது. அது கரெக்டான பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம்? அது வந்து ஸ்லைடாக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறது. அஸ் தீட்டா இஸ் இன்க்ரீஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் தீட்டா த ஆப்ஜெக்ட் பிகின் ஸ்லைட் டவுன். அதாவது இங்கே என்னென்னா தீட்டா ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே போகும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்? ஸ்லைடாக ஆரம்பிக்கும். அந்த தீட்டாவை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த தீட்டாவில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இன்க்ளைன் பிளேனில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஸ்லைடாக ஆரம்பிக்குதோ சறுக்க ஆரம்பிக்குதோ அந்த ஆங்கிள் தான் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னு சொல்கிறாங்க. த டெஃபினேஷன் இஸ் கரெக்ட் டெஃபினேஷன் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் த ஆங்கிள் இன்க்ளைன்டு பிளேன் with a horizontal such that the object placed on it begins to slide. அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்லைடாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினேஷன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஃப்ரம் த ஃபிகர். இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா mg அப்படிங்கிற டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு? ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இதுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம், இந்த சைடும் போட்டு நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம்னா திஸ் இஸ் mg cos theta பிகாஸ் த தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் செட் இது தான். ஸோ mg cos theta, இது mg sin theta நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இது நம்ம இது பண்ணோம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி நம்ம பண்ணோம் அப்படின்னா n is equal to mg cos theta. ஆல்ரெடி இது வந்து நம்ம ப்ராப்பராக போட்டு வரணும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் டைரெக்டாக நான் போட்டுறேன். ஓகேவா? இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு அதாவது எஃப்ஜே எந்த எப்படி எடுத்துருக்காங்கன்னா இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ எஃப்ஜே இது நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். எஃப்ஜே இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இன்ட்டு ஜே. இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜே வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்லையும் அண்ட் என் வந்து நார்மல் அப்போர்ட் டைரெக்ஷன்லையும் ஆக்ட் பண்ணோம். அப்போது என் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா, என் மைனஸ்
mg cos theta is equal to m into a. Y axisல acceleration நடக்குமானா நடக்காது. ஸோ 0. அப்போ n is equal to mg cos theta. அதை டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, இங்கே போட்டுட்டாங்க. ஓகேவா? அண்ட் in y axis fs maximum is equal to mu s into n. அப்போ mu s is equal to mg cos theta. in x axisன்னு பார்த்தீங்கன்னா x axisல என்ன இருக்குது, fs maximum, the maximum frictional force இது ஒன்று இருக்குது, ப்ளஸ் எம்ஜி சைன் தீட்டா இருக்குது. ஓகேவா? அப்போது எஃப்எஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணோம். ஏன்னா இது எஃப்எஸ் மேக்ஸிமம், இது எஃப்எக்ஸ் மேக்ஸிமம். இது ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் வச்சு நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ப்ளஸ் அந்த ஃபிகரில் இருந்து எஃப்எஸ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா அப்படிங்கிற ஒரு டாபிக் கிடைக்கும். ஸோ அதை ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அப்போ mu s is equal to mu s mg cos theta is equal to mg sin theta. அப்போ mg கேன்சல் ஆகிடும். sin theta இந்த பக்கம் இந்த cos theta நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ mu s is equal to sin theta by cos theta. ஸோ mu s is equal to tan theta. ஓகே, mu is equal to tan theta. Thus the angle of repose is the same as the angle of friction. அதாவது angle of repose-உம் angle of friction-உம் ஒன்று தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ரெஃபர்ஸ் டு இன்க்ளைன் பிளேன். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எந்த இடத்துல மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்க்ளைன் பிளேன் சாய்வான தளத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இன்க்ளைன் பிளேன் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எந்த பிளேனில் கண்டுபிடிக்கலாம்னா சாய்வான இன்க்ளைன் பிளேனில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது எந்த டைப் ஆஃப் பிளேனாக இருந்தாலும் சர்ஃபேஸாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6.7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஆன்டிலான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிலான்ஸ் மேக் சாண்ட் ட்ராப்ஸ் இந்த such a way that when the insect enters the edge of the trap. அதாவது இந்த பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன மணலில் குழி மாதிரி தோண்டி வச்சுருக்கோம். ஒரு இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வி ஷேப்பில் குழி மாதிரி தோண்டிகிட்டு இருக்கோம். சின்ன வயசுலலாம் இந்த குழந்தைங்க இந்த பூச்சியெல்லாம் நோண்டி எடுத்து விளையாடுவாங்க. இது ஒன்றும் பண்ணாது. ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி தோண்டி வச்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்லைடிங் கரெக்டாக அந்த ஸ்லைடு ஆச்சுன்னா இந்த இன்செக்ட்ஸ் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உள்ளே வந்தது அப்படின்னா இது அந்த மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அந்த ஆன்டிலான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். இந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே வருது அப்படின்னா அதை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டப்பாக அதை என்ன பண்ணியிருக்கோம், செஞ்சு வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த ஆன்டிலான்ஸ் மேக்ஸ் த சாண்ட் ட்ராப்ஸ் இன் such a way that when an insect enters the edge of the trap, it start to slide towards the bottom where antilons hit itself. அதாவது இங்கே பாட்டம்க்கு வரும். இது கொஞ்சம் அப்படியே சறுக்க ஆரம்பிச்சிடும். சறுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடும், இந்த ஆன்டிலான்ஸ் வந்து இது பிடிச்சிரும். ஓகேவா? the angle of inclination of sand trap is made be equal to the angle of repose. இந்த ஆங்கிளும் அந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? the sand trap of antilons. ஓகே, தென் சில்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்லைடர் விளையாடுவாங்க இல்லையா? அப்போது children are fond of playing on sliding board. The sliding will be easier when the angle of inclination of the board is greater than the angle of repose. அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை காட்டிலும் கொஞ்சம் அந்த ஆங்கிள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்லைடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா at the same time if the inclination angle is much larger than the angle of repose, angle of repose விட ரொம்பவே அதிகமாக போச்சு அப்படின்னா the slider will reach the bottom at greater speed. அதாவது ரொம்ப வேகமாக ரீச் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், கீழே விழுந்துருவாங்க. சில பேருக்கு கால் கூட என்ன பண்ணிடும், உடஞ்சிடும். அப்போ ஸ்லைடிங் will be easy, angle of inclination just greater than the angle of repose. ஓகேவா? then the slider will get hurt. எப்போ ஹர்ட் ஆகும்னா அந்த angle of inclination greater than the angle of repose. this is notes of இதுதான் முக்கியமான விஷயமே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னென்னா ரோல் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷன் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். the invention of the wheel plays a crucial in human civilization. so the rolling friction when the wheel moves on a surface, the point of contact with the surface is always addressed. அதாவது எந்த பாயிண்ட் வந்து காண்டாக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வீல் இருக்குது அப்படின்னா இந்த வீலில் இந்த இடத்துல அந்த காண்டாக்ட் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து என்னவா இருக்கும்னா ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஓகேவா? the relative motion between the wheel and the surface,
there is no ரிலேட்டிவ் மோஷன். அதாவது வீலுக்கும் சர்ஃபேஸுக்கும் என்ன இருக்காது, ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஓகேவா, ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஸோ ஹென்ஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் வெரி லெஸ். அந்த இடத்துல இங்கே என்ன இருக்கும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐடியலி இன் பியூர் ரோலிங் த மோஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஏதாவது பியூர் ரோலிங்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் சர்ஃபேஸ் ஷுட் பி அட் ரெஸ்ட். அந்த சர்ஃபேஸ் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கணும். பட் இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. சரியா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வீலோட இந்த பார்ட் மட்டும்தான் வந்து இதில் செட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். உங்கள் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஃபோக்கஸிங் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த இடம் அந்த பாதி, அந்த டயரில் பாதி. ஏன்னா மேலே வந்து நம்ம நார்மல் ஃபோர்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த கீழே வந்து அந்த அமுக்கள் ஏற்படும், டீஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா, அந்த டீஃபார்மேஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ டியூ டு த எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். அதாவது டயரோட எலாஸ்டிக் நேச்சர்னால த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தேர் வில் பி சம் டீஃபார்மேஷன் இன் த ஆப்ஜெக்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் த வீல் அண்ட் த சர்ஃபேஸ். அந்த வீலுக்கும் சர்ஃபேஸ்க்கும் சம் டீஃபார்மேஷன் நடக்கும். அந்த வீல் வந்து கொஞ்சம் அமுங்குமா இல்லையா, அந்த அமுங்கும். இப்போ வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அமுங்கும். டியூ டு திஸ் டீஃபார்மேஷன் தேர் வில் பி மினிமல் ஃப்ரிக்ஷன். அதாவது ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருக்காது, கம்மியான ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரியா, ஏதோ ஃப்ரிக்ஷன் இருக்கும், கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. வீல் அண்ட் சர்ஃபேஸ், வீலுக்கும் சர்ஃபேஸ்க்கும் இடையில் ஒரு மினிமமாக ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இட் இஸ் கால்ட் த ரோலிங் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை காட்டிலும் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்பவே கம்மி. அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் வந்து என்னவா இருக்கும், இப்படி இந்த இடம் ரெஸ்ட்டில் இருக்க ஆரம்பிக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அப்படி ரெஸ்ட்டில் இருந்தாலுமே கண்டிப்பாக மேலே கொடுக்குற அழுத்தத்தால் இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணும், இங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். அதனால தான் டயர் தேயறதுக்கான காரணம். டயர் ஏன் தேஞ்சு போகுது, அந்த ரீசனுக்கான காரணம் இதுதான். ஓகேவா, ஏன்னா அதுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது, அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. சரியா, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்காது. அந்த ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், வீல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாகவே ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் டயர் வந்து தேஞ்சு போகிறதுக்கான காரணம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். இப்போ சர்க்குலர் மோஷன் என்னென்ன டைனமிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா a force can change the velocity of a particle in 3 different ways. அதாவது சர்க்குலர் மோஷனில் நியூட்டன்ஸ் 3rd law 2nd law வருமா அப்படின்னா வராது. அதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, a force can change the velocity of the particle in 3 different ways. அதாவது 3 டிஃப்ரெண்ட் வழிகள் வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி அந்த ஃபோர்ஸ்னால வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா a magnitude of the velocity can be changed without changing the direction of velocity. the magnitude of the velocity changed, அதாவது வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் டைரெக்ஷன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே தூக்கி போடுறேன், இல்லைனா ஒரு வண்டி வந்து இந்த பக்கமாக போகுது அப்படின்னா அது வந்து இந்த மேக்னிடியூட் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. பட் அதாவது சேஞ்ச் ஆகும், பட் டைரெக்ஷன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இன் திஸ் கேஸ் த பார்ட்டிகல் வில் மூவ் இன் த சேம் டைரெக்ஷன் பட் வித் ஆக்சலரேஷன். ஒரு ஆக்சலரேஷனோட என்ன பண்ண மூவ் ஆகும். ஸோ த டைரெக்ஷன் ஆஃப் த மோஷன் அதாவது நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த டைரெக்ஷன் ஆஃப் த மோஷன் அலோன் கேன் பி சேஞ்ச்டு வித்தவுட் சேஞ்சிங் த மேக்னிடியூட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். சர்க்குலர் மோஷனில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே என்ன ஆகும் அப்படின்னா அதோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. அதாவது magnitude is nothing but speed change ஆகுமானா ஆகாது. So changing the magnitude is called the uniform circular motion. Both the direction and the velocity can be changed, then it is called non-uniform circular motion. அதாவது மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாமல் டைரெக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகி மேக்னிடியூடும் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அதே கான்செப்டில் அப்படின்னா வெஹிக்கிள் ஆன லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரான ரோடில், லெவல்டு சர்க்குலர்னால் இப்போ வந்து நம்ம ஒரு டேர்னிங் திரும்புகிறோம் அப்படின்னா அந்த டேர்னிங் ஜஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்.
ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். when a vehicle travels in a curved path, ஒரு curved பாத்தில் ட்ராவல் ஆகும்பொழுது there must be a centripetal force acting on it. when a vehicle travels in a curved path, இந்த மாதிரி curved பாத்தில் இது ட்ராவல் ஆகுது அப்படின்னா there must be a centripetal force. centripetal force அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல centripetal force வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேவா? when a vehicle travels in a curved path, there must be a centripetal force acting on it. This centripetal force is provided by a frictional force between the tire அண்ட் சர்ஃபேசஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதை உருவாக்கும் அப்படின்னா இந்த டயருக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை உருவாக்கும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் ரோடில் ட்ராவல் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது இந்த கேர்வ்டு பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரிக்ஷனல் கொஞ்சம் என்ன ஆகும், அந்த வீல் வந்து திரும்பும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டயர் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் the road. Consider the vehicle of the mass m moving at a speed v with the circular tracks of radius r. There must be the forces acting on the vehicle. One is என்னென்ன forces act பண்ணுனா gravitational force mg and acting downwards and normal force. என்னென்ன force? இங்கே நார்மல் ஃபோர்ஸ், இங்கே டவுன்வர்ட், அதாவது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். இந்த சைடில் ஹரிசாண்டலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும் இன்வர்ட்ஸ் டைரக்ஷனில். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஹரிசாண்டலி இன்வர்ட்ஸ் இந்த அலாங் த ரோட். சப்போஸ் த ரோட் இஸ் ஹரிசாண்டலாக இருந்துச்சு, இந்த கண்டிஷனுக்கு வராங்க. ரோடு வந்து ஹரிசாண்டலாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிடும். கரெக்டாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இருக்கும். சப்போஸ் த ரோட் இஸ் ஹரிசாண்டல், த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் பிட்வீன் த டயர் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் which acts towards the center of the circle, center of the track. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதுனால அந்த எஃப்எஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா mv² டிவைடட் பை ஆர். அப்போது m இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ். ஓகேவா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து கரெக்டான ஸ்பீடில் வரலைன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி நோ தட் எஃப்எஸ் less than μs into mg, அதாவது fs less than μs into mg. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் mg அப்படிங்கிறது நார்மல்னு சொல்லலாம். we can write this as less than μs into n அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், நம்ம எழுதலாம். ஓகேவா? 2 conditions பாசிபிள். அதாவது சேஃப் டேர்ன் ஆகணும் அப்படின்னா அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஸ்க்கு கம்மியாக இருக்கணும். எஃப்எஸ் வந்து அதிகமாக இருக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கணும். இதுவே வந்து ஸ்கிட் ஆகணும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும், இந்த எஃப்எஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத இதிலேருந்து சொல்ல வராங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7.3 பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த லெவல்டு சர்க்குலர் ரோட் த ஸ்கிட்டிங் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த ஸ்கிட்டிங் வந்து எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டு அவாய்ட் த ப்ராப்ளம் யூஸ்வலி அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் ஸ்லைட்லி ரெய்ஸ்ட். அதாவது அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி தூக்கி வைக்கணும். ஓகேவா? இப்படி அதாவது இந்த ஆங்கிள் இந்த மாதிரி தூக்கி வச்சிங்கன்னா அது போகிறதுக்கு ஈஸியாக, அந்த வண்டிகள் போகிறதுக்கு ஈக்குவேஷன். இப்போ பைக் ரேஸ்லாம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு ரவுண்டு பாத்தில், ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற பாத்தில் தான் நடக்கும். அந்த பாத் எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் மேலே ஒரு பக்கம் ஏறி இருக்கும், ஒரு பக்கம் இறங்கி இருக்கும். அந்த ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டு அவாய்ட் த ப்ராப்ளம் யூஸ்வலி எட்ஜ் ஆஃப் த ரோடு இஸ் ஸ்லைட்லி ரெய்ஸ்ட் கம்பேர்ட் டு த இன்னர் எட்ஜ். திஸ் இஸ் கால்ட் த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா இங்கே ஒரு கார் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை காட்டிலும் இது வந்து எப்படி இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து சாஞ்சு வருது, இன்க்ளைண்டாக வருது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான்,
ஒரு தீட்டா ஆங்கிள் டிஃப்ரென்ஸில். ஓகேவா? அப்போது இது அந்த காரு கீழே இருக்கிறது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் இது வந்து நார்மல் ஃபோர்ஸ். அந்த காரோட டைரெக்ஷன் வந்து என்னது, காருக்கு மேலே நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ அதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n cos தீட்டா அண்ட் n sin தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஃபிகர்லேருந்து n cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு mg. n cos தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், mgக்கு ஈக்குவலாக இருக்கும். n sin தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா mv²/r. அதாவது n sin தீட்டா இஸ் நத்திங் பட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் அதாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா n sin theta divided by n cos theta is equal to mv² divided by r into 1 by mg. So tan theta is equal to v² by rg. So v² is equal to rg tan theta. So v is equal to root of rg tan theta. ஓகேவா? அப்போ the banking angle, அதாவது அந்த கரெக்டான அந்த ஸ்கிட் ஆகாமல் போகிறதுக்கு the banking of angle theta and radius of the curvature of the road determines the safe speed of the car and the turning. அதாவது ஒரு டேர்னிங்கில் இந்த தீட்டாவும் ரேடியஸும் தான் ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது சேஃப் டர்னாக போகிறாங்களா, அவங்க போகிற வெலாசிட்டி சேஃப் டர்னாக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எது அப்படின்னா அந்த தீட்டாவும் அந்த ரேடியஸும் தான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்துருக்கோம், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் பார்த்துருக்கோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இன்னொரு நியூ டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைனமிக்ஸ், அதாவது டைனமிக்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் மோஷன் பார்த்துருக்கோம், வெஹிக்கிள் ஆன் அ லெவல்டு சர்க்குலர் ரோட் பார்த்துருக்கோம், அண்ட் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் ஓவர் ஆகுதுப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.